ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் சீசனில் சில்லுன்னு குச்சி ஐஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 வகையான ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். குச்சி ஐஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு, கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், மேங்கோ ஐஸ்கிரீமு, லெமன் ஐஸு, சேமியா, இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம குச்சி ஐஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸரில் வச்சு நம்ம நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்ததை பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோல்டில் ஊற்றி வச்சிடலாம் ஆரஞ்சு ஜூஸை. அவ்வளோதான், ஆரஞ்சு குச்சி ஐஸ்க்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மேங்கோ குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். இப்போ நம்ம மேங்கோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண மேங்கோவை நம்ம ஜாரில் போட்டுடலாம். மேங்கோவை கட் பண்ணி ஜாரில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மேங்கோவை அரைச்சிட்டு வந்தாச்சு. 1/4 கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போது இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மேங்கோ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாம் மோல்டில். இது கிரேப்ஸ் குச்சி ஐஸ் செய்ய நான் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் திராட்சை. இது உள்ளே கொட்டை இருக்கும், அதை எடுத்துட்டேன். கொட்டை இல்லாத திராட்சை தான் நீங்கள் அப்படியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திராட்சை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இப்போ திராட்சை வேக வைக்கிறதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். கிரேப்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேப்ஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதில் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த திராட்சையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிரேப்ஸை நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச கிரேப்ஸ் தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கிரேப் ஜூஸை மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம குச்சி போட்டு வச்சிடலாம். ரெடியாக இந்த அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துடலாம்.
இப்போது லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு. தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். லெமனுக்கு தேவையானது. இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு சிட்டிகை நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக நான் ஒரு 2-3 புதினா போடுறேன். வேணான்னா விட்டுருங்க. புதினாவோட ஃப்ளேவர் லெமன் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது லெமன் ஜூஸை நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. சேமியா போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேமியா எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். சேமியா பாருங்கள் கலர் மாறுது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம பால் காசு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு பால் எடுத்துருக்கேன். அது ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட நம்ம சேமியா வறுத்து வச்ச சேமியாவும் போட்டுடலாம். போட்டு நல்லா இப்போது கொதி வரட்டும். பாருங்க பால் நல்லா கொதித்து வருது. சேமியா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வறுத்து போட்டனால 10 நிமிஷம் போதும். சேமியா வெந்த பிறகு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம சர்க்கரை வந்து 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிறேன். இது வேணும்னா ஊற்றிங்க, இல்லைன்னா வேண்டாம். ஊற்றுறதுனாலும் நல்லாயிருக்கும் இந்த சேமியா குச்சி ஐஸு. அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேமியா குச்சி ஐஸை இப்போ மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது சேமியா குச்சி ஐஸுக்கும் ரெடி பண்ணி நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றி 5 வகையான குச்சி ஐஸை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். நீங்கள் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் இந்த மாதிரி ஜூஸை ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வச்சாச்சு. 8 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஐஸ்கிரீம் எடுக்கலாம். நம்ம எடுத்த உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மேங்கோ ஐஸ்கிரீம் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது கிரேப் சைஸ் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சேமியா ஐஸ் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது லெமன் ஐஸ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஆரஞ்சு சூப்பராக வந்திருக்கு. ஆரஞ்சு ஐஸ். அவ்வளோதாங்க, சூப்பரான குச்சி ஐஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நம்ம சின்ன வயசில் இந்த குச்சி ஐஸ் விரும்பி சாப்பிட்ருப்போம். அந்த ஞாபகம் மறக்க முடியாது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி குச்சி ஐஸ் செஞ்சு சம்மர் சீசனில் நம்மளும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இந்த குச்சி ஐஸில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் விரும்பி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.